வயிற்று பசியுடன் மாணவர்கள் பள்ளியில் கல்வி கற்கக்கூடாது என்ற நல்ல எண்ணத்துடன் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்த காலை சிற்றுண்டி திட்டம் உலக அளவில் பாராட்டு பெற்றுள்ளது. காந்தி கிராமத்தில் நடைபெற்ற அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளியில் காலை சிற்றுண்டி திட்டத்தை தொடங்கி வைத்து ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி பேச்சு. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட காந்தி கிராமத்தில் உள்ள அரசு உதவி பெறும் தனியார் பள்ளியில் திங்கட்கிழமை காலை 8:30 மணி அளவில் காலை சிற்றுண்டி திட்டம் தொடக்க விழா நடைபெற்றது. விழாவிற்கு திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் பூங்கொடி தலைமை தாங்கினார். மாவட்ட ஊராட்சி முகமை திட்ட இயக்குனர் திலகவதி, மாவட்ட ஊராட்சிகள் குழு தலைவர் பாஸ்கரன், முதன்மை கல்வி அலுவலர் நசாருதீன், ஒன்றிய பெருந்தலைவர் மகேஸ்வரி முருகேசன், ஒன்றிய செயலாளர்கள் முருகேசன், பாறைப்பட்டி ராமன், காந்தி கிராமம் அறக்கட்டளை செயலாளர் சிவக்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஊராட்சி மன்ற தலைவர் தங்கமுனியம்மாள் வரவேற்றார். நிகழ்ச்சியில் பெருந்தலைவர் காமராஜர் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்திய பின்பு பள்ளி குழந்தைகளுக்கு காலை சிற்றுண்டியை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பரிமாறிவிட்டு அவர்களை நன்றாக படிக்க வேண்டும் என வாழ்த்தினார். அதன் பின்னர் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி அவர்கள் பேசும்போது, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்தபோது தமிழகத்தில் யாரும் வெறும் வயிற்றுடன் படுக்கக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தில் 1 கிலோ அரிசி 1 ரூபாய் என்ற திட்டத்தை அறிவித்து அதன் மூலம் தமிழக மக்களின் வயிற்று பசியை போக்கினார். அவருடைய வழியில் வந்த திராவிட மாடல் ஆட்சி நாயகன் கழக தலைவர் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தொடக்க பள்ளிக்கு வரும் மாணவர்கள் வெறும் வயிற்றுடன் கல்வியை கற்கக்கூடாது என்ற நிலையை உருவாக்கி காலை சிற்றுண்டி திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தியதோடும் இன்று அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகளில் இந்த திட்டத்தை துவக்கி வைத்துள்ளார். உலக அளவில் இந்த திட்டம் அனைவராலும் பாராட்டப்பட்டு வருகிறது. இத்திட்டம் மூலம் தொடக்கப்பள்ளியில் பயிலும் சிறுவர்கள் வயிற்று பசி இல்லாமல் நன்றாக படிக்கும் நிலைமைக்கு உருவாகி உயர்கல்வி கற்கும் அளவிற்கு மாணவர்கள் கல்வித்தரம் உயரும் என்றார். விழாவில் காந்தி கிராம ஊராட்சியைச் சேர்ந்த 16 பேருக்கு கலைஞரின் கனவு இல்ல திட்டம் மூலம் வீடுகள் கட்டுவதற்கான ஆணையும், ஊரக வீடுகள் பழுது நீக்கம் திட்டம் மூலம் 5 பேருக்கு ஆணையையும் வழங்கி வாழ்த்தினார். நிகழ்ச்சியில் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் ஆத்தூர் நடராஜன், கிழக்கு மாவட்ட திமுக பொருளாளர் சத்தியமூர்த்தி, மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் அமுதா, ஆத்தூர் வட்டாட்சியர் வடிவேல் முருகன், திமுக நிர்வாகி அம்பே ரவி, மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் மணலூர் மணிகண்டன், மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் பத்மாவதி ராஜகணேஷ், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் குமரவேல், அருள்கலாவதி, வட்டார கல்வி அலுவலர்கள் ஆண்டவர், ஆரோக்கியதாஸ், ஒன்றிய பொறியாளர் ராமநாதன், மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் முருகன், ஆத்தூர் கிழக்கு ஒன்றிய திமுக அவைத்தலைவர் சிவக்குமார், பொருளாளர் ஜாதிகவுண்டன்பட்டி கருப்பையா, துணை செயலாளர்கள் பாண்டியன், வசந்தா கென்னடி, ராஜேந்திரன், மாவட்ட வர்த்தக அணி அமைப்பாளர் பொன்முருகன், அகரம் பேரூராட்சி மன்ற தலைவர் நந்தகோபால், மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர் விவேகானந்தன், பஞ்சம்பட்டி மணி, விடுதலை முருகன், ஊராட்சி மன்ற தலைவர்கள் செட்டியப்பட்டி ராஜா, வீரக்கல் ராஜேஸ்வரி, தங்கவேல், ஒன்றிய குழு உறுப்பினர்கள் செல்வி காங்கையன், காணிக்கிசாமி, நாகவள்ளி, சட்டமன்ற உறுப்பினர் முகாம் அலுவலக அலுவலர் வடிவேல் முருகன், ஊராட்சி செயலாளர் தெய்வம், காந்தி கிராமம் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் அம்சவள்ளி, காந்தி கிராமம் அறக்கட்டளை அலுவலக மேலாளர் நாகராஜன், ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர்கள் ஜெயராமன், சிவக்குமார், திமுக நிர்வாகிகள் உசிலை பொன்னுச்சாமி, கூல் பாஸ்கரன், ஒன்றிய பிரதிநிதிகள் வடக்கு திரு சந்திரன், ரவி, தண்டபாணி, தம்பிதுரை, சின்னாலப்பட்டி வருவாய் ஆய்வாளர் நாகேந்திரன் மற்றும் காந்தி கிராம கிளைக்கழக திமுக நிர்வாகிகள் சார்பு அணியினர் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.